அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 12வது நாள். இந்த 12வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன், அளவியல். இந்த டாப்பிக்கு பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு அது ஃபார்முலாவாக இருக்கும், இல்லைனா ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது ஸ்டேட்மெண்டெல்லாம் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. அந்த கொஷினை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு பயம் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எப்படி மென்சுரேஷன் டாப்பிக்கு படிக்கிறது, ஓகேங்களா? எப்படி ஈஸியாக அந்த மாதிரி டாபிக் கேட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது. நம்ம ஏன் ஃபுல் மார்க் எடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மார்க்கும் நீங்கள் எஸ்ஐ ஆக போகிறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. ஒரு மார்க்கும் உங்கள் ப்ரமோஷனில் நீங்கள் எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போக போகிறீங்களா, இல்லை எஸ்ஐலேருந்து எஸ்பி வரைக்கும் ஆக போகிறீங்களான்னு முடிவு பண்ண போகுது. அப்போ மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளோட டார்கெட்டு இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக், இந்த மென்சுரேஷன் அப்படின்றதுல நீங்கள் உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. அட் த எண்ட் அந்த பயம் போய்டும். நீங்களே மென்சுரேஷன் சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொல்லித்தரதை மட்டும் படிங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் நோட்ஸ் எல்லாமே போய் படிங்க. அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு மென்சுரேஷன்லேயே பயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த பயம் போய்டும். நிச்சயமாக இந்த சம்ம போட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த எண்டு உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கானோ அதுக்கு என்னென்ன கான்செப்ட் தேவையோ அதுதான் நம்ம படிச்சுட்ருக்கோம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் 80% கொஷின்ஸ் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்படியே ப்ரீவியஸ் இயர் கேட்டது ரிப்பீட் ஆகும். ஒரு 20% அப்படின்றது அந்த ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கொஷின்ஸ் கேட்பான். அப்போ நம்ம எப்படி கேட்டாலும் பயப்படக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கான்செப்டோடு தான் நம்ம கொஷினை படிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நம்ம குரூப்பில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் நம்ம படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். சிதறத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு, அப்படியே டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் கன்ஃபார்ம் அந்த ஒரு கொஷின் அடிச்சிடலாம், ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்களேன். இப்போ 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணங்கள் பின்வருமாறு அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம், இரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். இப்போ சமபக்க முக்கோணம் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அது அமையுமா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ சமபக்க முக்கோணம் யார், அவருக்கு என்னென்ன பண்புகள், என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதை இங்கே அப்ளை பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ப்ராப்பர்ட்டி முக்கியம். அதே மாதிரி தான் இரு சமபக்க முக்கோணம், ஓகேங்களா? அப்போ இரு சமபக்க முக்கோணம் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல அது அமையுமா அமையாதான் நான் சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்கு கான்செப்ட் என்ன, கொஞ்சம் அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு படிச்சுட்டு வரும்போது அந்த கொஷினை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொஷினை படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டிங் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அப்போ நம்ம அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அரை மணி நேரத்தில் அந்த கான்செப்டை படித்து முடிச்சிடலாம். அந்த அரை மணி நேரம் நீங்கள் நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்லாம் அசால்ட்டாக ஃபுல் மார்க் எடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. ஒரு செவ்வகம் சமகோணம் உள்ள இணைகரமாகும். ஒரு சதுரம் என்பது சமபக்கம் மற்றும் சமகோணம் உள்ள இணைகரமாகும். அதில் கோணங்கள் எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள். செவ்வகத்தில் கோணம் எப்படி இருக்கும், சதுரத்தில் கோணங்கள் எப்படி இருக்கும், இணைகரத்தில் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சால் தானே இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண முடியும். சும்மா சொல்கிற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை படிச்சுட்டு நம்ம இங்கே வரப்போகிறோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி தேவையோ அதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி படிக்கிறோம். எதுக்கெல்லாம் ஃபார்முலா மட்டும் போதுமோ அதுக்கெல்லாம் ஃபார்முலாவை மட்டும் படிச்சிடுறோம், ஓகேங்களா? உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2D மட்டும் தான் கேட்குறான். இப்போ நான் அடுத்து சொல்கிறேன் 2D யார் 3D யாருன்னு சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் உள்ள கொஷின் செக்ரிகேட் பண்ணி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 99% 2D தான்ப்பா இந்த தடவையும் வரும். 1% தான் வேறு எங்கேயாவது வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதுவே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை தெளிவாக படிச்சிடலாம். படிச்சுட்டு அடுத்து நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் 3Dயும் சேர்த்து பார்க்கலாம், ஓகேங்களா? அது நமக்கு டைம் இருந்தால் அந்த பக்கம் போகலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபார்முலாலாம் படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கவங்க படிச்சுக்கோங்க. ஒன்றுமே தெரியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சுட்டு போயிடுங்க. இது கூட தெரியாமல் போயிடக்கூடாது எக்ஸாமுக்கு, ஓகேங்களா? நல்லா படித்தவங்க இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க இதையாவது படிச்சுட்டு போங்க. நமக்கு மார்க் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். பொதுவாக மென்சுரேஷன் அப்படின்றது 2 வகையாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று 2 டைமென்ஷனல், இன்னொன்று 3 டைமென்ஷனல். அதாவது இரு பரிமாணம், முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பரிமாணம் அப்படின்னா என்னென்னா 2 லென்த்தை கொண்டு, ஓகேங்களா? லென்த்துனா ஒன்றும் கிடையாதுப்பா. கோடு இருக்கும் பார்த்தீங்களா,
இப்போ இப்படி வரைஞ்சால் நம்ம கோடுன்னு தானே சொல்லுவோம். இந்த கோடுக்கு பார்த்திங்கன்னா எண்டு பாயிண்ட்டே இருக்காது. அது என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கோடு நம்ம வந்து ஜஸ்ட் நமக்கு போதுமான அளவுக்கு இப்படி வரைஞ்சிருப்போம். ஆனால் கோடுக்கு பார்த்திங்கன்னா அந்த முற்றுப்புள்ளியே இல்லாமல், அதாவது இந்த பக்கத்துலேயும் போய்கிட்டே இருப்பார், அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் அந்த கோடு அப்படின்றது எப்போதுமே விரிவடைந்து சென்று கொண்டிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 கோடை கனெக்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டயக்ராம் வரைகிறோம், அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா அதுதான் இரு பரிமாணம். அதுவே 3 கோடுகள், இப்போ இந்த 2 கோடு அப்படின்றது நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்துன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஹைட்டு நம்ம எப்பயும் எடுக்க மாட்டோம். அதுவே முப்பரிமாணத்தை பொறுத்தவரைக்கும் லென்த்து பிரெத்து அதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும். அந்த ஹைட்டு வரையும் போது தான் அதுக்குன்னு ஒரு திக்னஸ் கிடைக்கும், அந்த அடர்த்தின்றது கிடைக்கும். அப்போ அடர்த்தின்றது கிடைச்சாதான் அதில் ஏதாவது நம்ம ஒன்று கொட்டி வைக்க முடியும், அதில் ஏதாவது நம்ம ஊற்றி வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன் தொட்டி எடுத்துக்கோங்களேன். மீன் தொட்டியில் தண்ணியை ஊற்றி வைக்கிறோமா இல்லையா? அது 3D டயக்ராம். அது என்னது 3D. நம்ம கையில் வளையல் போட்டிருக்கோம், வளையல் என்னப்பா அதில் ஏதாவது ஊற்றி வைக்க முடியுமா? அது என்னது ஒரு லைன். இப்படி இருக்கிற இந்த லைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி வளைச்சி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுதான் சர்க்கிள் அப்படின்றது. ஓகேங்களா? வட்டம்ன்றது வேறு எதுவும் கிடையாது, லைனை வளைச்சி விட்டது தான் வட்டம். அப்போ நம்ம கையில் இருக்கிற வளையலில் போய் ஏதாவது கொட்டி வைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே மீன் தொட்டியில் தண்ணியை ஊற்றி வைக்க முடியும். பந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பந்தில் காற்றை அடைச்சி வச்சுருக்க தான் செய்கிறாங்க. அப்போது 3D அப்படின்றது அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அதே மாதிரி 2Dயை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டெப்த்தாக இதுக்கு மேலே டெப்த்தான கிளாஸில் தான் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் இங்கே போதுமான அளவு உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2D நான் சொன்னேன், 2 லைனை வச்சு தான்ப்பா. இந்த மாதிரி லைன் லென்த்து பிரெத்து அவ்வளோதான் இருக்கும், ஹைட் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம வீட்டு வயல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது என்னது லென்த்து, இதுவும் லென்த்தாக இருக்கும். ரெக்டாங்கிள்ன்றது அதானே செவ்வகம். செவ்வகம் எப்படி இருப்பார்? லென்த்தும் பிரெத்தும் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொலையில் நடுவில் நெல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நெல் இருக்குது. இப்போ அதை தான் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் நம்ம நெல் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ஏரியா. சரி, சுற்றளவுன்னு சொல்கிறாங்களே, அவங்க யார் இருப்பாங்க? இப்போ நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கொல்லையோட வரப்பெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வரப்பை சுற்றி வரேன், கொல்லைலாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வரேன். அப்போ என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து இங்கே போவேன், அடுத்து இங்கேருந்து இங்கே வருவேன், அடுத்து இங்கேருந்து இங்கே வருவேன், அடுத்து திரும்ப இந்த ஆரம்பித்த புள்ளிக்கே வந்துடுவேன். அப்போ இது பேர் என்ன? இப்படி சுற்றி வரேன் பார்த்தீங்களா, நான் அப்படியே காலால் நடந்து இப்படி வரேன் பார்த்தீங்களா, அந்த லென்த்து மொத்தத்தையும் நான் கூட்டி பார்த்தேன் அப்படின்னா அதுதான் சுற்றளவு. அதை இங்கிலீஷில் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த 3Dயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக கொஷினே இல்லை. நான் ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாக பார்த்துட்டேன். 3Dயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷினே இல்லை. அதனால் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறது கிடையாது. இது அப்படியே ஒரு ஓரமாக விட்டுருங்க. என்னென்னா 3 டைமென்ஷனல் அப்படின்றது கன அளவு இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நம்ம கொட்டி வச்சுக்கிற அளவுக்கு இல்லை ஏதாவது ஒன்று ஊற்றி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம 2Dயை பற்றி மட்டும் நல்லா ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருந்தேன்? லைன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். லைன்னா என்னப்பா? 2 பக்கமும் முடிவே இல்லாத போயிட்டே இருக்கும். அப்போ அது எதனது? ஒரே ஒரு சைடு தான் இருக்குது அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இந்த லைனில் பாருங்கள், ஒரே ஒரு சைடு தான் இருக்குது. அப்போ லைன் அப்படின்றது ஒரு சைடுக்கு எக்ஸாம்பிள் உள்ளது லைன். 2 சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஃப் நம்ம வரைவோம் இல்லையா, இப்படி இது வந்து எக்ஸ் அச்சுன்னு ஒன்று போடுவோமா, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோணம் ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் 2 சைடு. ஓகேங்களா? அதை நம்ம பெருசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது. 3 சைடு ஒரு ஃபிகரை பார்க்குறோம். அதாவது 3 சைடு பக்கத்தை வச்சு 3 பக்கங்களை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு சைடு லென்த் இருக்கா, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 பக்கங்களால், நல்லா பார்த்துக்கோங்க, 3 பக்கங்களால் அடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? முக்கோணம், ட்ரையாங்கிள் சொல்லுவோமா? ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளில் நிறைய டைப் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கங்கள் ஏபிசின்னு 3 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கங்களை அடிப்படையாக வைத்து நிறைய ட்ரையாங்கிளை வகைப்படுத்தலாம். நல்லா பாருங்கள், பக்கங்களை அடிப்படையாக வைத்து ட்ரையாங்கிள் முக்கோணத்தை பல வகைப்படுத்தலாம். அதே மாதிரி உள்ள அந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள்ன்றது ஒன்றும் இல்லை, என்னப்பா? 2 சைடுக்கு இடைப்பட்ட பகுதி ஆங்கிள். இப்போ அதே மாதிரி இந்த ஏக்கும் சிக்கு இடைப்பட்ட பகுதின்றது ஒரு ஆங்கிள், ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட பகுதின்றது ஒரு ஆங்கிள். இப்போ இது θ1, θ2, θ3 அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை இதெல்லாம் கிடையாது. நமக்கு என்னது? 3 பக்கம் இருந்தால் அதுக்கு பேர் முக்கோணம், வேறு எதுவுமே கிடையாது. 3 பக்கம் இருந்தால் அதுக்கு பேர் முக்கோணம். முக்கோணத்தை நிறைய வகைப்படுத்தலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வகைப்படுத்துகிறோம், உங்களுக்கு என்னென்ன முக்கோணம்லாம் தேவைன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 4 பக்கம் இருந்தால் அதுக்கு பொதுவான பெயர் நாற்கரம். அதுக்கு பொதுவான பெயர் நாற்கரம். இங்கிலீஷில் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க.
4 பக்கங்கள் இருந்தால் அதுக்கு பேர் குவாட்ரிலேட்ரல். அதே மாதிரி 4 பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா ஆங்கிள், நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 சைடுக்கு இடைப்பட்ட பகுதி ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கு இடைப்பட்ட பகுதி என்னப்பா, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். இப்போ அந்த உள்ளே இருக்கிற ஆங்கிள் எல்லாத்தையும், அந்த கோணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கம் இருக்கிற எந்த டயக்ராம் இருந்தாலும் சரி, அந்த உள்ளே இருக்கிற ஆங்கிளை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே 360 டிகிரி வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, இது மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஓகேங்களா? 4 பக்கங்களை உடைய எந்த டயக்ராமாக இருந்தாலும் அதுக்கு பொதுவான பெயர் நாற்கரம். அந்த நாற்கரத்தில் அதுக்கு இன்னும் நம்ம நிறைய பேர் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அது சதுரம்னு சொல்லுவோம், ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம், நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், அவங்கவுங்களும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி அதை நம்ம தனித்தனியாக ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி படிக்க போகிறோம். தேவையானதை நம்ம படிக்க போகிறோம், எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துருங்க. அப்போ நாற்கரம் அப்படின்றது 4 பக்கங்களை கொண்ட எந்த டயக்ராமாக இருந்தாலும் அதுக்கு பொது பெயர் நாற்கரம். அதே மாதிரி 4 பக்கங்களை கொண்ட எந்த டயக்ராமாக இருந்தாலும் சரி, அது உள்ளே இருக்கக்கூடிய கோணங்களை கூட்டி பார்த்தால் 360 டிகிரி வரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கோணம் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் உள்பகுதி நல்லா பாருங்கள், அந்த உட்கோணங்களை கூட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வருவார்ப்பா. ஒரு 3 பக்கங்களை உடைய டயக்ராம் முக்கோணத்துக்கு உள்பகுதியை கூட்டி பார்த்தேன் அப்படின்னா 180 டிகிரி எப்பொழுதும் வருவார். அதே மாதிரி வெளிப்பகுதி, ஓகேங்களா, அது வெளிப்பகுதி எப்படி வரும், இப்போ இப்படி இருக்குது, முக்கோணத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற எதுக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இந்த வெளிப்பகுதியில் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி வெளிப்பகுதியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படின்றது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி வருவார். நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன படிக்க போகிறோமோ அதுக்குள்ளே போயிடலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு சதுரங்களை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்கான். அப்படியே மேலே ஏரியா ஃபார்முலா அதெல்லாம் அப்படியே ஒரு கொஷின் டேரெக்டாக இருக்குது. இப்போ சதுரம் அப்படின்னா எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ சதுரம் அப்படின்னா 4 லைன், நல்லா பாருங்கள், ஏபி அப்படின்றது ஒரு லைன், பிசின்றது ஒரு லைன், சிடின்றது ஒரு லைன், டிஏன்றது ஒரு லைன். அப்போ 4 லைனை கனெக்ட் பண்ணி ஒரு டயக்ராமை வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இந்த லைனோட லென்த் எல்லாமே ஏஏ எல்லாமே சம பக்கத்தை கொண்ட லைனை நான் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன், சம பக்கங்களை கொண்ட லைனை கனெக்ட் பண்ணி நான் சதுரம் அப்படின்றது வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்களேன், இது இந்த உள்ளே கனெக்ட் பண்ணுறப்ப அந்த ஏசின்றது மூளை விட்டம், ஏசின்றது என்ன, மூளை விட்டம். பிடி அப்படின்றது மூளை விட்டம். அதாவது 2 மூளையை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஏ இது ஒரு சி, இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் மூளை விட்டம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு இந்த டயக்ராமை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா தெரியுதா? நல்லா பாருங்கள், இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லா பக்கங்களும் சமமாக உள்ளதா இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கார்னர் இருக்கார் பார்த்தீங்களாப்பா, ஓகேங்களா? என்னது கார்னர்னால் என்னது, 2 கோணங்கள், இந்த கார்னரில் இருக்கக்கூடிய கோணங்கள் எடுக்கிற ஆங்கிள் நம்ம எடுக்கிறோம். 2 லைனுக்கு இடைப்பட்ட பகுதி ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இது எல்லாமே ரொம்ப நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கார். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் எத்தனை டிகிரி ஃபார்ம் ஆகுவார், 90 டிகிரி ஃபார்ம் ஆகுவார். அப்போது எல்லா கோணங்களும் சதுரத்தில் 90 டிகிரியாக உள்ளது. முதல் விஷயம், எல்லா பக்கங்களும் சமமாக உள்ளது. 2வது விஷயம், அனைத்து கோணங்களும் 90 டிகிரி. முடிஞ்சிச்சா? அடுத்து 3வது விஷயம் பாருங்கள், ஏசின்றது என்ன சொல்லி கொடுத்தேன், இப்போ தான் மூளை விட்டம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? டயகனல் அப்படின்னு சொன்னேன். பிடின்றது என்னப்பா சொன்னேன், அதுவும் டயகனல். அப்போ இந்த ஏசியும் பிடியும் சமமாக இருப்பார். யாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் சமமாக இருப்பார். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 4 sides are equal, 4 பக்கமும் சமமாக இல்லையா? கரெக்டு. அதுக்கு 4 angles are equal, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். நம்ம இதெல்லாம் லைன் பை லைனாக படித்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டயக்ராம் நீங்கள் நல்ல ஒரு உத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே இந்த பிக்சர் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிதல் நல்லா வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியுது, எல்லா பக்கமும் ஏஏ, அப்போ அனைத்து பக்கம் சமம். ஃபஸ்ட்டு இது கரெக்டு. அடுத்து இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. அப்போ 4 angles are சமம். அப்போ 4 angles are 90 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2 டயகனல் லென்த் ஈக்குவல், ஏசியும் பிடியும் டயகனல் லென்த் ஈக்குவல். 3வது பாயிண்ட் சரி. 4வது பாயிண்ட் பாருங்களேன், டயகனல் பைசெக்ட் ஈச் அதர், இரு மூளை விட்டமும் ஒன்றை ஒன்று சமமாக வெட்டி கொள்ளும். இப்போ இந்த டயக்ராம் எங்கேயாவது வெட்டிக்குதா? இப்போ பாருங்களேன், குறுக்க நான் கோடு போடுறேன்லப்பா, குறுக்க நான் கோடு போடுறேன் பார்த்தீங்களா? கோடு போடும்போது இந்த இடத்துல வெட்டிக்குதா இல்லையா? இந்த இடத்த பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், இங்கே பாருங்கள், வெட்டிக்குதா இல்லையா? அப்போ வெட்டிக்குது இல்லை. அப்போ வெட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொதல் விஷயம் ஏசியும் பிடியும் சமன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏசி 10 சென்டிமீட்டர் இருக்காருன்னா பிடியும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்க போகிறாரு. இப்போ இந்த ஏசி லென்த்து மொத்தமாக இப்படி பார்க்குறேன்ப்பா. அப்போ இது சமமாக வெட்டிக்குது. இந்த பாயிண்ட் எப்படி இருக்குது, சமமாக வெட்டிக்குது. அப்போ இங்கே 5 சென்டிமீட்டர் இருந்தார்னா இங்கே 5 சென்டிமீட்டர்.
அதே மாதிரி பிடியும் 10 சென்டிமீட்டர் தான். அப்போ இங்கே 5 இருந்தார்னா இங்கே 5 இருப்பார். ஏன் அப்படி நான் 5 5ன்னு எடுக்கிறேன்? ஏன்னா இந்த சதுரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிக்கிற பகுதி இது இப்படி வெட்டி கொள்ளும்போது அனைத்தும் ஒன்றை ஒன்று சமமாக வெட்டி கொள்ளும் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன லென்த் இருக்கோ இதில் என்ன லென்த் இருக்கோ அப்படியே பாதி பாதியாக வெட்டி கொண்டுறாங்க. அப்போ இங்கே 5னா இங்கே 5 வருவார், இங்கே 5னா இங்கே 5 வருவார். அவ்வளோதான்ப்பா ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அப்படியே மேலே ஒரு கொஷின்ஸ் இருக்குது, அதை நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று ஸ்கொயரில் இன்னொரு அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி இது நானே சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, உங்களுக்கு பெருசாக கேட்க மாட்டேன். இருந்தாலும் இப்போ இந்த வெட்டிக்குது பார்த்தீங்களாப்பா, இப்போ 2 லைனை நல்லா பாருங்கள், 2 லைன் கிடைப்பட்ட பகுதி தானே நான் ஆங்கிள்னு சொல்கிறேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன், இது ஒரு லைன் தானே, இந்த இடத்துல ஒரு லைன் தானே. நான் வெட்டிக்கிற பகுதிக்கு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஓன்றது இந்த இடத்துல ஓன்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஏஓ ஓஏ ஒரு லைன் தானே. ஓகேங்களா? லைன்றது இப்படி தான் இருக்கணும் இல்லை இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அது எந்த பக்கம்னாலும் போட்டோம், நமக்கு தேவை கோடு இருக்கணும். அந்த இடத்துல கோடு இருந்தால் லைன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எப்போதுமே 90 டிகிரி வந்துடும். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டதுக்கப்புறம் உருவாகிற இடத்துலையும் 90 டிகிரி சதுரத்தில் வரும். ஆனால் அது அவ்வளோ முக்கியம் கிடையாது, விட்டுருங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஏரியா, சதுரத்துக்கு ஏரியாக்கான ஃபார்முலா A². ஏரியான்றது எது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போது ஒரு வயல் இருக்குது, வயல் இப்படி சதுர வடிவில் இருக்குது அப்படின்னா இந்த நாற்றெல்லாம் நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதான் A². இந்த உள்ளே இருக்கிற ஏரியா தான் A². அதுக்கப்புறம் டயகனல் அப்படின்றது மூளைவிட்டம். ACBDன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் டயகனல், மூளைவிட்டம். டயகனல்னால் மூளைவிட்டம். அது √2a. இது ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார்முலா கூட எப்படி வந்திருக்கு, எப்படி டெரிவ் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏரியானா A², டயகனல் அப்படின்னா √2a, பெரிமீட்டர் அப்படின்னா என்னப்பா, இந்த லென்த்து. நான் அப்படி வயலை சுற்றி வர லென்த்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் அப்படி ஏல ஆரம்பித்து திரும்ப வந்து ஏல நிறுத்த போகிறேன். ஏலேருந்து பிக்கு வந்தால் ஒரு ஏ நடந்திருப்பேன், பிலேருந்து சிக்கு வந்தால் ஒரு ஏ, சிலேருந்து டிக்கு வந்தால் ஒரு ஏ, டிலேருந்து ஏக்கு வந்தால் ஒரு ஏ. நான் மொத்தமாக எவ்வளோ ஏ நடந்திருப்பேன்? 4 ஏ. பெரிமீட்டர் சுற்றளவு. பெரிமீட்டர் என்னப்பா? சுற்றளவு. அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கொயரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே முக்கால்வாசி இங்கே வரப்போகிறது. ஓகேங்களா? அதில் நீங்கள் தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஈஸி. அதில் என்னப்பா சொல்லியிருந்தேன், அதாவது எல்லா சைடும் ஒரே லென்த்து. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் பொதுவாக எல்லுன்னு தான் வைப்பாங்க, நம்மளும் எல்லுன்னே வச்சுப்போம். ஓகேங்களா? எதிரெதிர் பக்கங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை. அதில் எல்லா பக்கமும் சமமாக இருந்தார், எல்லா பக்கமும் இணை. அது என்னப்பா இணைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க. இணைனா என்னப்பா? பேரலல் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. பேரலல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏபிங்கிற ஒரு லைன்ப்பா, ஸோ இது டிசின்ற ஒரு லைன்ப்பா. லைன் அப்படின்றது எண்டு கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். லைன் அப்படின்றது எல்லா பக்கமும் போய்கிட்டே இருப்பார், இந்த இரு பக்கமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும், முடிவிலேயே போயிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ மட்டும் வரைஞ்சிருப்போம். ஆனால் லைன் அப்படின்றது முடிவே இல்லாமல் போய்கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த லைன் கீழே இருக்கிற லைன் அப்படின்றது முடிவே இல்லாமல் போய்கொண்டிருக்கும். இது ஒரு லைன். இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குது, ஒரு லைன் இப்படி நான் வரைகிறேன், ஒரு லைன் இப்படி வரைகிறேன், ஒரு பாயிண்டில் முட்டிக்குதா இல்லையா? ஓகேங்களா? இப்போ இப்படி ஒரு கோடு போட்டாலும் லைன் தான், அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டாலும் லைன் தான். இது என்ன ஆகுது? ஏதோ ஒரு கட்டத்தில் வெட்டிக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்படி நான் வரையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலையுமே வெட்டிக்கவே மாட்டாங்க, அப்படியே நீட்டாக போய்கிட்டே இருக்கும். இதுவும் நீட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 2 லைன் அப்படி வரையும் பொழுது எதுவுமே வெட்டி கொள்ளாமல் நேராக போச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுவுமே கிடையாதுப்பா, ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்களேன், இந்த ஏபின்ற லென்த்தை பாருங்கள், இது அப்படியே இந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் போகும். அதே மாதிரி டி வந்து இந்த பக்கம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும், சி இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஏபி டிசி எப்படி இருக்காரு? எதிர் பக்கம் தானே. இந்த டிசிக்கு ஆப்போசிட் ஏபி தானே, ஏபிக்கு ஆப்போசிட் யாருப்பா? டிசி. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை. அப்போ ஏபியும் டிசியும் சமமாகவும் இருப்பாங்க, இங்கே எல்லுனா இங்கேயும் எல்லு தான், சமமாகவும் இருக்காங்க, இணையாகவும் இருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், பிசிக்கு வந்துருங்களேன், ஏடிக்கு வந்துருங்களேன். இவங்க எப்படிப்பா இருக்காங்க? இவங்க 2 பேர் சமமாக இருக்காங்களா? இங்கே பினா இங்கே பி தானே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லைன், அந்த பிசின்ற லைன் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ஏடின்ற லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ ஏடியும் பிசியும் இணையாகவும் இருக்காங்க, சமமாகவும் இருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை. மொதல் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? அதுவே சதுரத்தை பொறுத்தளவுக்கு எல்லா பாயிண்ட்டும் சமமாக இருப்பாங்க, எல்லாமே பேரலல். அதுவும் கிட்டத்தட்ட எங்கேயும் முட்டிக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த கோடு நீங்கள் இப்படி 4 பக்கமும் இழுத்து விட்டு பாருங்கள், எங்கேயுமே வெட்டிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து 4 ஆங்கிளுமே 90 டிகிரி. இப்போ இங்கே என்னப்பா இருக்கார்? இந்த 4 ஆங்கிள் எப்படிப்பா இருப்பார்? 90 டிகிரி இருப்பாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அதோட அந்த சைடை வந்து பார்க்குறோம், ஒவ்வொரு சைடையும் பார்க்குறோம், பக்கத்தை பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் கோணத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மூளை விட்டத்தை நம்ம பார்க்கணும். மூளை விட்டம்னா என்னது? இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் கனெக்ட் பண்ணுறது தான் மூளை விட்டம். இப்போ இந்த இடத்துல ஏசி அப்படின்றது மூளை விட்டம், பிடி அப்படின்றது மூளை விட்டம். இரு மூளை விட்டங்களும் சமமாக இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் குணாதிசயம் இருக்கிற மாதிரி இந்த ரெக்டாங்கிள் என்ன சொல்கிறாரு, எனக்குன்னு இந்த குணம்லாம் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஏசின்ற லென்த்தும் பிடின்ற லென்த்தும் சமம். இன்னொன்று, இப்போ இதோட இந்த லென்த்துனா இது ஒரு 10 சென்டிமீட்டர்னா இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கணுமா இல்லையா? ரெண்டுமே சமம்னா இது 10னா இது 10 தானே. அதே மாதிரி இந்த 2 பேர் வெட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 2 டயகனல் வந்து பைசெக்ட் ஆகிறது எப்படி வெட்டிக்கிறது எப்படி வெட்டிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமமாக வெட்டி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டயகனல்ஸ் அப்படின்றது பைசெக்ட் ஈச் அதர். ஓகேங்களா? அப்போ 2 மூளை விட்டமும் சமமாக வெட்டி கொள்ளும். இப்போ இந்த இடத்துல ஓன்ற பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏஓ இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா இந்த பக்கம் ஓசி 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் டிஓ 5 அப்படின்னா பிஓ 5 சென்டிமீட்டர். அவ்வளோதான்ப்பா. இதில் என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கொயரில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த சென்டர் பாயிண்ட்டு 90 டிகிரியில் இருப்பார்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. இந்த ரெக்டாங்கிளில் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு விதிவிலக்கு. அந்த ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வேரியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்றது 90 டிகிரியில் வெட்டி கொள்ள மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். அந்த வட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு லைன் அப்படின்றது எப்படி இருப்பார், இப்படி நீட்டாக இருப்பாரா, 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அந்த லைனை இப்படி இருக்கிற ஒரு கம்பி மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வளைச்சி விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வட்டம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சர்க்கிளும் லைனால் உருவானது தான், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏரியா அப்படின்றது πr ஸ்கொயர் நமக்கு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்களேன், சுற்றளவுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னாலும் பெரிமீட்டர் அப்படின்னாலும் இங்கிலீஷில் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது பயன்படுத்திப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அப்போ பெரிமீட்டர்னாலும் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். தமிழில் சுற்றளவு தான், எல்லா இடத்துலையும் சுற்றளவு தான். இங்கிலீஷில் மட்டும் நம்மளை குழப்புற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் சொன்னால் பயந்துடாதீங்க, சர்க்கம்ஃபரன்ஸும் பெரிமீட்டரும் ஒன்று தான். சர்க்கிளில் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அது 2πr, மொத்த சர்க்கிளுக்கும் 2πr. டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், இருக்கிறதுலே மிகப்பெரிய இப்படி வரையக்கூடிய இடம் வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் தான். அதே மாதிரி இங்கேருந்து வரையலாம், இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வரையலாம். அது ஒன்றும் கிடையாது. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் டச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு, அதை தான் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நான் எங்கே கோடு போட்டாலும் அதுக்கு பேர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அப்படின்றது ஆரம் அப்படின்னு சொல்கிறது. அதுவே டி அப்படின்றது விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 ஆரங்கள் சேர்ந்தாதான், இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேருந்து இங்கே ஒரு ஆரம், இங்கேருந்து இங்கே ஒரு ஆரம், 2 ஆரம் சேர்ந்தாதான் விட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு மனப்படமாக தெரியணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்றது ஃபிங்கர் டிப்பில் தெரியணும். அதே மாதிரி அரை வட்டம், செமி சர்க்கிள். அதே மாதிரி அரை வட்டம்னா என்னப்பா, இப்போ இந்த பாதியை இவ்வளோ பெரிய வட்டம் இருக்குது அப்படின்னா இப்படி சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து பாதியை வெட்டி வச்சுருது. அப்போ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகேங்களா? இது மொத்தமாக என்னப்பா 2 ஆர் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏரியா என்னது, அதில் πr ஸ்கொயர் சொன்னோம். அப்போ அதில் பாதி தானே இங்கே வரப்போகுது. அப்போ இது வந்து அரை வட்டம், செமி சர்க்கிள். அதில் பாதினா πr ஸ்கொயர் பை 2. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அங்கே 2πr தான். ஏன் அங்கே 2πr? இந்த ஒட்டு மொத்த சர்க்கிளும் 2πr. நல்லா பாருங்கள், அந்த ஒட்டு மொத்த வெளியில் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் இப்படி வரைகிறது, இந்த லென்த் அப்படின்றது 2πr. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து ஓடி வரேன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கிளில். இப்போ இங்கே வந்து நிறுத்திடுவேன், அதுதான் 2πr. இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி நான் இப்போ இங்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து நான் என்ன பண்ணணும், இந்த லென்த்தையும் சேர்த்து கவர் பண்ணணும். அதுதான் மொத்தமும் சுற்றி வர்றது தானே அந்த சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது. அப்போது இது நல்லா பாருங்கள், இது மொத்தம் அப்படின்னா 2πr அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாதி என்னப்பா வரப்போகுது, அப்போ πr. 2πrல பாதி அப்படின்றது πr ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்காங்க, அப்போ 2r. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா πr + 2r. நிறைய பேர் πr மட்டும் தான் போடுவாங்க, அந்த 2r போட மாட்டாங்க, தப்பு பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? டேரெக்டாக ஃபார்முலாவில் கேட்கலாம். அப்புறம் கால்வட்டம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒட்டு மொத்த இதுக்கும் என்னப்பா 2πr நான் சொல்லியிருந்தேன், அந்த சுற்றளவு அப்படின்றது. இப்போ இது என்னப்பா, அந்த பாதியிலையும் பாதி தான் கால்வட்டம் அப்படின்றது. இப்போ எங்கள் மொத்த சர்க்கிளுக்கு 2πr, அதில் பாதி சர்க்கிளுக்கு வரும்போது நான் πr சொன்னேன். அதுலேயும் பாதிக்கு என்னப்பா வரும், அந்த πr/2. எந்த லென்த்து, இந்த ஆர்க்கு மாதிரி வரைகிறேன் பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு மட்டும்.
அப்புறம் இங்கே ஒரு ரேடியஸ் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், சுற்றளவு அப்படிங்கிறது πr/2 + 2r அப்படின்னு சொல்லுவோம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, முழு வட்டத்துக்கு πr² அப்படின்றது ஏரியா. இது என்னப்பா கால் வட்டம், அதுலேயும் கால்வாசி, அப்போ 1/4. பாதி அப்படின்னா அரை, 1/2ஆல் வகுத்துக்கணும். கால்வாசி அப்படின்னா 1/4, கால் பங்கு. அப்போ πr²/4 அப்படின்றது இது ஃபார்முலாவை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம்ப்பா. முக்கோணம் ரொம்ப முக்கோணம்ன்றது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. முக்கோணத்தை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க, ஓகேங்களா. ஒன்று பக்கத்தை அடிப்படையாக வைத்து பிரிப்பாங்க, பக்கம் சைடு பேஸில் பிரிப்பாங்க. இன்னொன்று ஆங்கிள் பேஸில் பிரிப்பாங்க. நம்ம முக்கியமாக பக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆங்கிள் பேஸில் ஒன்றே மட்டும் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் சரி, நல்லா பாருங்கள், எந்த முக்கோணமாக இருந்தாலும் சரி, அது ஏரியாக்கான ஃபார்முலா அப்படின்றது ½ முக்கோணத்தோட அந்த பேசிக் ஃபார்முலா அப்படின்றது ½ அப்படின்னு சொன்னேன். இந்த பீனா பேஸ்பா, ஹச்னா ஹைட்டு, ஓகேங்களா. இப்போ பார்த்துங்க, ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது. அது என்ன விதமான முக்கோணமாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஓகேங்களா. இது நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபார்முலாவில் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்குறான்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை நான் வந்து சும்மா சொல்ல, ஃபார்முலாவில் இப்போ கொஷின்ஸ் இருக்குது. இப்போ என்ன முக்கோணமாக வேணாலும் இருக்கட்டும், ஏபிசி அந்த கார்னருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஏபிசின்னு பேர் கொடுத்துட்டேன். இந்த லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஏ, இது ஒரு பி, இது ஒரு சி சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பக்கம், இப்போ பேஸ்னால் வந்து எப்போதுமே இந்த பிசி தான் பேஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, எப்போதும் பிசி தான் பேஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதை கூட பேஸாக வச்சுக்கலாம். இப்போ ஏசி பேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கத்துக்கு அந்த இப்படி பார்க்கணும். முக்கோணம் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி பார்த்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இதுலேருந்து நான் ஒரு ஹைட்டு வரையணும், ஒரு 90 டிகிரி வரையணும். அப்போ இந்த ஹைட்டு தெரிஞ்சு இந்த பேஸ், இந்த ஏசின்ற பேஸ் தெரிஞ்சாலும் இந்த பேஸு இந்த ஹைட்டு அப்படின்றது ஏரியாக்கான ஃபார்முலா தான். எந்த முக்கோணத்துக்கு மொத்தம் 3 பக்கம் இருக்குது. அந்த 3 பக்கத்தை எதை வேணாலும் நீங்கள் பேஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நேராக இன்னொரு வெர்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து அந்த ஹைட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து என்ன விஷயம், முக்கோணத்துக்கு ½ ஒரு ஃபார்முலா இருக்குது. அது பொதுவான ஃபார்முலா, எல்லா விதமான முக்கோணத்துக்கும் அப்ளை ஆகக்கூடியது, அவ்வளோதான், ஓகேங்களா. இந்த பேஸ் அப்படின்றது நம்ம சில பேருக்கு மைண்டில் நிற்கும். இந்த கீழே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பேஸாக வருவார்னு இப்படி நம்ம மைண்டில் வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸாக நிற்கும். அப்படி அவசியம் கிடையாது. ஏசின்றதை கூட நீங்கள் பேஸாக வச்சுக்கலாம். ஏசி பேஸ் அப்படின்னா இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து அந்த 90 டிகிரி வரையணும். 90 டிகிரி வரைஞ்சோன்னா ஹைட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்றது, ஓகேங்களா. இது நம்ம கான்செப்டாக உள்ளே போய் பார்த்தா நமக்கு இன்னும் ஃபுல்லாக புரியும். இந்த இடத்துல நமக்கு அந்த தேவை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும், எப்போதுமே கீழே இருக்கிறது பேஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு இன்னும் இருக்கிற 2 பக்கம் கூட பேஸாக இருக்கலாம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முக்கோணத்தை அந்த பக்கத்தின் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். சமபக்க முக்கோணம். சமபக்கம்னா என்னப்பா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க போகுது, அவ்வளோதானே. இப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா பெரிமீட்டர் சுற்றளவு என்ன இருக்கும், ஒரு ஏ மொத்தமாக 3A. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே உள்ளே நம்ம கொஷினில் போய் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படின்றது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, √3/4a². சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a² அப்படின்றது. உயரம் அப்படின்றது √3/2a அப்படின்றது, ஓகேங்களா. இது வந்து சமபக்க முக்கோணம்லாம் ரொம்ப முக்கியமான முக்கோணம், அதனால் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்ப்பா. இன்னொரு விஷயம், எல்லா கோணங்களும் 60 டிகிரி இருக்கும். இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. நான் ஒரு விஷயம் சொன்னேன், முக்கோணம் 3 பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற கோணங்களை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆங்கிள்ஸை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 180 டிகிரி வரும்னு சொன்னேன். வருதா, 3 × 18 180 டிகிரி வருதா, அவ்வளோதான். அப்போ சமபக்க முக்கோணம் என்ன மாதிரி இருப்பார், 3 பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சுற்றளவு அப்படின்னா 3a, பரப்பளவுனா √3/4a², ஹைட்னா √3/2a, அவ்வளோதான்ப்பா. இப்போ அடுத்து பாருங்களேன், அசமபக்க முக்கோணம், அதை இங்கிலீஷில் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்காது, சமபக்கமாக இருக்காது, அவ்வளோதான். அப்போது இங்கே ஏன்னு இருந்தால் இங்கே லென்த்து நல்லா பாருங்கள். நம்ம இதுவும் வந்து சைடு பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். பக்கத்தின் அடிப்படையில் தான் முக்கோணத்தை நான் வகைப்படுத்துகிறேன். இங்கேயும் ஏபிசி அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்றது ஒரு லென்த் இருக்கும், பின்றது ஒரு லென்த்து, சின்றது ஒரு லென்த்து. இந்த மாதிரி கொடுத்துட்டா நான் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குப்பா. ஸோ S√(s−a)(s−b)(s−c) அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பெரிமீட்டர்னால் என்ன, இப்போ நம்ம பெரிமீட்டர்னால் சுற்றளவுன்னு சொல்கிறோமா. இப்போ இருக்கிற மொத்தத்தையும் கூட்டி பாருங்களேன், a + b + c, அதான அதோட சுற்றளவு அப்படின்றது.
செமினா அதில் பாதி, அரை சுற்றளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை வந்து எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ எஸ் அப்படின்றது இது மொத்தத்தையும் கூட்டி அதில் பாதி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது அதோட பாதி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஏரியாக்கான ஃபார்முலா அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதை கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலாவே டைரெக்டாக கேட்குறான். அப்போ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்துக்கோங்கப்பா. இதுவும் பக்கத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். 1 3 பக்கமும். ஓகேங்களா? 1 3 பக்கமும் சமமாக இருக்கணும், இல்லை 2 பக்கம் சமமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கம் சமமாக இருக்கா? இது ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கார். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே அசம பக்க முக்கோணம் அப்படின்றது எல்லா பக்கமும் வேறு வேறு மாதிரி இருந்தார். அப்போ இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னா 2 பக்கங்கள் சமமாக உள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே மேலே இந்த ஏவும் இந்த பக்கமும், இப்போ ஏ பி சி அப்படின்னா ஏபியும் ஏசியும் சமமாக உள்ளது. அப்போ இரு பக்கங்கள் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் இரு சம பக்க முக்கோணம். அடுத்து இங்கே கீழே ஒரு பகுதி இருக்கும், அதை பி நம்ம பேர் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், லென்த் வந்து இது ஏன்னா இந்த பி நான் வச்சுருக்கேன். இப்போ இது ஏரியாக்கான ஃபார்ம்லாம் நம்மளை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. b/4 இந்த பி யார் அப்படின்னா கீழே பேஸில் இருக்கிற பி. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எப்போதுமே பேஸ் இங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த பி தான் இங்கே வராரு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னா இந்த 2 சமமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இது சமமாக இருக்கக்கூடிய பகுதி, இது அந்த இன்னொரு பகுதி. அவ்வளோதான். இது ஏரியாக்கான ஃபார்முலா. இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை மட்டும் நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சமமான பகுதியெல்லாம் மீட் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த ஏன்ற ஒரு பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், இது ஏபி சமம், ஏசி சமம். இந்த ஏலேருந்து நான் கீழே இருக்கிற அந்த பேஸ்க்கு நான் வந்து ஒரு 90 டிகிரி வரைகிறேன் அப்படின்னா எப்போதுமே எந்த ஒரு வெர்டிக்ஸ்லேருந்து, ஓகேங்களா, அந்த முனையிலேருந்து 90 டிகிரி வரைஞ்சால் அதுக்கு பேர் தான் ஹைட்டுன்னு அர்த்தம். இங்கேருந்து நான் ஒரு ஹைட்டு வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசின்ற பகுதியை சமமாக பிரிக்கும். இப்போ பிசி அப்படின்றது இந்த பக்கம் b/2ஆக மாறுவாங்க, இந்த பக்கமும் b/2ஆக மாறுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆங்கிள் அப்படின்றது எப்போதுமே சமமாக இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இவ்வளோ தான். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இரு சம பக்கம் முக்கோணம் 2 பக்கம் சமமாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய 2 ஆங்கிள் சமமாக இருக்க போகிறாங்க. இந்த பீன்ற பகுதி நான் மேலேருந்து ஒரு 90 டிகிரி ஒரு ஹைட் வரைஞ்சேன் அப்படின்னா பாதி பாதியாக பிரிவாங்க. அவ்வளோதான். இப்போ வேறு எதுவும் இல்லைப்பா. இதில் பெரிமீட்டர் என்ன பண்ணுவோம்? சுற்றி இருக்கிற அளவுலாம் கூட்டி சொல்லுங்கள். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே எவ்வளோ இருப்பார் பி. அப்போ 2a + b, இதுதான் பெரிமீட்டர். ஓகேங்களா? இப்போ கோணத்தின் அடிப்படையில் ஒரு முக்கோணத்தை எப்படிலாம் பிரிக்கலாம்? அதில் ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். அதில் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். செங்கோண முக்கோணம், இது ரொம்ப முக்கியம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது முக்கோணத்தை பக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தணும். இப்போ கோணத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். இப்போ பாருங்களேன், ஏபிசின்னு ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட்டேன். இந்த வெர்டிக்ஸ்க்கெலாம் ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஏபிசி. இப்போ இந்த பெருசாக ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இதை சி கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணம், அந்த கர்ணத்தின் ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது பார்த்தீங்களா 2 பக்கம், அதை ஸ்கொயர் பண்ணி அதை நம்ம கூட்டணும் அப்படின்னா அது அந்த கர்ணத்தின் ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து செங்கோண முக்கோணத்தின் ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி நம்ம சின்ன வயசில் 10th இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாக்காக படிச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால் படிச்சிருங்க. சுற்றளவு என்னப்பா? இங்கே ஏ இருக்காரா, இங்கே பி இருக்காரா, இங்கே சி இருக்கார். அப்போ மொத்தத்தையும் கூட்டி சொன்னால் அதான் சுற்றளவு. சுற்றளவுன்னா என்னது? பெரிமீட்டர். இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பெரிமீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து ப்ராப்பர்ட்டி. அந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கங்களின் ஸ்கொயர், அதாவது எப்படின்னா ஸ்கொயர் பண்ணி அந்த வர்க்கம் பண்ணி நம்ம கூட்டணும் அப்படின்னா a² + b² அப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்படின்னா அந்த கூடுதல் அப்படின்றது கர்ணத்தின் ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. பரப்பளவுக்கான ஃபார்முலா, இதுக்கு தனியாக பரப்பளவுக்கு ஃபார்முலா கிடையாது. அந்த பொது ஃபார்முலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன், எந்த முக்கோணமாக இருந்தாலும் ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னப்பா? ஆஃப் பிஹெச் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் இங்கே பயன்படுத்திப்பாங்க. இதுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. இப்போ அதுவே நம்ம அசம பக்கம் முக்கோணம்னா தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கும். ஏன் தனியாக ஃபார்முலா கொடுக்குறாங்க? அதாவது இந்த பொதுவான ஃபார்முலாவில் போட்டால் அது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு டெரிவேஷன்லாம் பண்ணி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஈஸி பயன்பாட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை. ஆனால் பொது ஃபார்முலா அப்படின்றது ஆஃப் பிஹெச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் பிஹெச் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. அதனால் இந்த இடத்துல ஆஃப் பிஹெச் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. ஓகேங்களா? ஆஃப் பிஹெச் அப்படின்றது பொது ஃபார்முலா. இது எல்லா முக்கோணத்துக்கும் அப்ளை ஆகும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொது ஃபார்முலாவிலே இங்கே அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடுது. அதனால் இந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா அப்படின்றது ஆஃப் பிஹெச். இப்போ பேஸுனா யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே பேஸுன்னு உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா? அதனால் சொல்கிறேன். இந்த கீழே இருக்கார் பார்த்தீங்களா? இதுதான் பேஸு. இந்த ஏன்றது தான் ஹைட்டு. இப்போ இந்த இடத்துல பினே வச்சுக்கோங்க. ஹைட் அப்படின்றது இந்த இடத்துல ஏ, நான் கொடுத்துருக்க இடத்துல ஏ. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 90 டிகிரி எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு முக்கோணத்துக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கணும்.
அப்போ இங்கேருந்து 90 டிகிரி இருக்க தானே செய்யுது. அப்போ இதை ஹைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்போ இது பேஸ் தானே, அப்போ இது பேஸு, இது ஹைட்டு. இவ்வளோ தான்ப்பா முக்கோணத்தை பற்றி, இவ்வளோ தான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு 2 விஷயத்த சொல்லிட்டு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். நாற்கரம் அப்படின்னு நான் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன். இது நான் சொல்கிற அடிஷ்னல். இது வந்து உங்கள் எக்ஸாமில் கேட்கல. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயரில் இது கேட்கல, ஆனால் இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. குவாட்ரிலேட்ரல் நாற்கரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. 4 பக்கங்களை கொண்டால் அது நாற்கரம், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. இதுக்கு ஏரியாக்கான ஃபார்மில் வந்து அடிக்கடி கேள்வி கேட்பான்ப்பா, ஓகேங்களா. அதனால் அதை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு கேட்கல, மற்ற எக்ஸாமுக்கெலாம் கேட்டிருக்கான். இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். இப்போ நாற்கரத்தை நான் அப்படி ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பகுதி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன, இது ஒரு பேஸு, இது ஒரு பேஸு. இது நான் அப்படி தனியாக பிரித்து பாருங்களேன். இப்போ இந்த பக்கம் ஏ டி பி, இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா. இப்போ அப்படியே இந்த பக்கம் பிரித்தேன் அப்படின்னா இந்த பக்கம் டி பி அப்படியே வச்சுக்கோங்க. சி, இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா. அப்போ இது முக்கோணத்துக்கு இது பேஸு, இது ஹைட்டு. இப்போ இதை நான் H1ன்னு வச்சுக்கிறேன். இதை பேஸை அப்படியே பேஸாகவே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது பேஸு, இங்கேருந்து வரைகிறது ஹைட்டு. இது என்னப்பா H2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த முக்கோணத்துக்கு நல்லா பாருங்கள், இந்த ஏடிபின்ற ஒரு முக்கோணத்துக்கு நான் வந்து பரப்பளவு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஏரியா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் என்ன சொல்வேன், பொதுவான ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ்னால் என்னப்பா இந்த இடத்துல பிடி, ஹைட்னா என்னப்பா H1 வருமா, ஆஃப் பிஹெச். அதே மாதிரி இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த பேஸை எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆஃப் இன்ட்டு பேஸு அப்படின்னா பிடி. ஹைட்டுன்னு என்னப்பா இந்த இடத்துல H2. இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு இந்த பெரிய டயக்ராம் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும் தானே. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன். ஆஃப் இன்ட்டு பிடி இன்ட்டு H1 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு பிடி இன்ட்டு H2. இதுலேருந்து ஆஃப் பிடியை காமனாக வெளில எடுக்கலாம் இல்லையா. எடுத்தால் என்ன கிடைக்கும், H1 ப்ளஸ் H2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். அங்கே போய் உட்காந்து இதெல்லாம் போடக்கூடாது, ஓகேங்களா. ஏதோ ஒரு உள்ளே இருக்கிற அந்த பெரிய மூளை விட்ட பகுதி அதானே இது. இந்த பேஸுன்றது யாருப்பா, இந்த மூளை விட்டம். இரு மூளையை கனெக்ட் பண்ணுச்சுன்னா அதான் மூளை விட்டம். அப்போ அந்த டியையும் பியையும் கனெக்ட் பண்ணுற பகுதின்றது அந்த மூளை விட்டம். அந்த ஒரு மூளை விட்டம் கொடுத்துருந்து 2 ஹைட்டு கொடுத்துருந்து ஒரு நாற்கரத்தின் ஏரியா பரப்பளவு நம்மளை கேட்டுட்டான் அப்படின்னா இதான் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒருத்தர் பேரலலோகிராம் ரொம்ப முக்கியம்ப்பா. இது உங்களுக்கு கொஷினில் இருக்குது. இப்போ இந்த இது வந்து அப்படியே உள்ள கொஷினில் இருக்குது. இப்போ இந்த பேரலலோகிராம்ன்ற வார்த்தையிலே இருக்குது, ஓகேங்களா. ஏதோ ஒன்று பேரலாக இருக்க போகுது. என்ன இருக்க போகுது, இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இது வந்து ஏ பி சி டி, இது கொஷினு. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இருக்குது, கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஏபிசிடின்னு இருக்காப்பா. இப்போ பாருங்கள், ஏபின்ற லென்த்தை பாருங்களேன் எப்படி பாருக்காரு. ஏபின்ற லென்த் எப்படி இருக்காரு, டிசின்ற லென்த் எப்படி இருக்காங்க அப்படியே கொஞ்சம் பாருங்கள். அப்போ ஏபியும் டிசியும் சமமாகவும் இருக்காங்க, பேரலாக இருக்காங்க. எப்போதுமே ஒருபோதும் வெட்டி கொள்ள மாட்டாங்க. அதுதான் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஓகேங்களா. ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேரலோகிராமில், ஓகேங்களா, இந்த இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து இணைகரம். அந்த இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணையாக இருக்கும். ஆமாம், எதிரெதிர் பக்கங்கள் இங்கே ஏன்னு இருக்காரு, இங்கே பின்னா இங்கே பின்னு இருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த லைன் எப்படி இருப்பார், இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருப்பார். அப்போ இந்த பக்கங்கள் அப்படின்றது சமமாகவும் இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள்ன்றது சமமாகவும் இருக்கும். அதே சேம் டைம்ஸ் எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், ஒருபோதும் வெட்டி கொள்ளாது. ஓகே, பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இணைகரத்துக்கு இப்படி ஒரு குணாதிசயம் இருக்காமா. ஆப்போசிட் ஆங்கிள்லாம் யாருப்பா, இங்கே இவர் இருக்கார் அப்படின்னா இதுக்கு டிக்கு ஆப்போசிட் இங்கே பி. அப்போ இங்கே θ1னா இங்கே θ1, இங்கே θ2னா இங்கே θ2. எதிரெதிர் கோணங்கள் சமம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு குறுக்கு கோடுன்னு சொல்லுவாங்க. குறுக்கு கோடுனா ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த பேரலாக போகுது பார்த்தீங்களா, இப்போ 2 லைன் பேரலாக போகுது பார்த்தீங்களா. இந்த பேரலுக்கு நான் குறுக்க ஒரு கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி நான் 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இருக்க பகுதியை மட்டும் பாருங்கள். இது அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம இணைக்கிற மாதிரி இருக்காரா இல்லையா. அப்போ எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா குறுக்கு கோடுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குறுக்கு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் பெனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் குறுக்கு கோடு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா குறுக்கு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்சல் லைன் பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் லைன் இஸ் 180 டிகிரி. பாருங்கள், ஒரு குறுக்கு கோட்டின் ஒரே பக்கத்தில் உள்ள கோணங்கள் 180 டிகிரி. இப்போ குறுக்கு கோடுன்னு அப்படின்றது இப்போ இப்படி போகிற நல்லா பாருங்கள், இப்படி போகிறதுக்கு இதை ரெண்டுத்தையும் பார்த்தா குறுக்கு கோடு மாதிரி தெரியும்.
ஒரு லைன் வரைஞ்சால் கூட குறுக்கு கோடு தான், 2 வரையணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோடை போட்டாலே குறுக்கு கோடு தான். இப்போ இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்காருப்பா. இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இது அப்படியே குறுக்கு கோடு போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? அப்போது ஒரு குறுக்கு கோட்டின் ஒரே பக்கத்தில் உள்ள கோணங்கள் 180. ஒரே பக்கம்னா என்னப்பா? இப்போ இந்த θ1 θ2 யார் இந்த குறுக்கு கோட்டோட ஒரே பக்கத்தில் அமைஞ்சிருக்கா இல்லையா? அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் θ1ஐயும் θ2வையும் கூட்டினீங்க அப்படின்னா 180 டிகிரி. இவ்வளோதான்ப்பா விஷயம். இப்போ நான் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன், இப்போ இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த θ1ஐயும் இந்த θ2வையும் கூட்டினீங்க அப்படின்னா 180 டிகிரி. ஓகேங்களா? புரியுதா? அப்போ அதே மாதிரி இப்போ இந்த லைனை போய் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் அப்படியே கொஞ்சம் நான் மாற்றி வரைகிறேன் கீழே. இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன், மேலே இருக்கிற ஏடி இங்கே இருக்குது, பிசி இங்கே இருக்குது. இப்போ இந்த 2 லைன் அப்படின்றது ஒரு பேரலாக அப்படியே போயிட்டே இருக்காங்க 2 பக்கமும். இப்போ நான் இப்படி குறுக்க வரைகிறேன், 2 கோடு பாருங்கள், இப்படி குறுக்க வரைகிறேன். இப்படி வரைஞ்சாலும் அது குறுக்கு கோடு தான். 2 கோடு தான் வரையணும்னு அவசியம் கிடையாது, ஒரே ஒரு கோடை போட்டால் கூட அது குறுக்கு கோடு தான். இப்போ நான் டிசி இப்படி ஒரு கோடு இருக்குல்லப்பா, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ டிசியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கோடு இருக்குல்ல, அப்போ அந்த குறுக்கு கோட்டோட ஒரே பக்கத்தில் அமைந்துள்ள கோணம் அப்படின்றது 180 டிகிரி. அப்போ இங்கேயும் θ1 θ2 அப்படின்றது θ1 + θ2 அப்படின்றது 180 டிகிரி. அவ்வளோதான்ப்பா. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிப்பா. இணைகரம் அப்படின்றது எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணையாக உள்ளது. எதிரெதிர் கோணங்கள் சமமாக உள்ளது. ஒரு குறுக்கு கோட்டின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் லைன் இஸ் 180 டிகிரி. அவ்வளோதான். ஒன்று டயக்ராமை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இன்னும் ஒன்று அதோட முடிச்சிட்டோம். இதோட அந்த கஷ்டமானதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் இப்போ அடுத்து அப்ளை பண்ண போகிறோம். டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். நல்லா பார்த்துக்கோங்க. டயகனல் அப்படின்றது ஒன்று வெட்டிக்கொள்ளும், சமமாக வெட்டிக்கொள்ளும். ஆனால் டயகனல் லென்த் அப்படின்றது இப்போ D1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாட் நெசசரி டு ஈக்குவல் ஆஃப் D2. இந்த டயகனலோட லென்த் அப்படின்றது எப்பொழுதும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இணைகரத்தை பொறுத்தவரைக்கு இப்போ இந்த இடத்துல யார் இருப்பா? மூலைவிட்டம் ACBD. இந்த ACBD அப்படின்றது ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நாட் நெசசரி டு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது சமமாக வெட்டி கொள்ளும். அது எப்படி சமமாக வெட்டிக்கும்? இப்போ பாருங்களேன், ஏசின்ற லென்த்து நான் சொல்கிறேன்ப்பா. AC 10 சென்டிமீட்டர். அதுவே வந்து பார்த்திங்கன்னா BD வந்து 20 சென்டிமீட்டர். சமம்னா இப்போ ஏசியோட லென்த் அப்படின்றது இங்கே 5 இங்கே 5 பிரியும். இப்போ BD 20 அப்படின்னா இங்கே 10 இங்கே 10 பிரியும். இவ்வளோ தான் இப்போ இணைகரத்தோட ப்ராப்பர்ட்டி. இந்த இணைகரம் ப்ராப்பர்ட்டி உங்கள் கொஷினில் கேட்டிருக்கான். உங்கள் கொஷினில் கேட்டதால் தான் நான் இதை நடத்திட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் எதுவும் தேவையில்லாமல் நடத்தலை, உங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த 4வது ப்ராப்பர்ட்டி என்னது? டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் பட் டயகனல் நாட் நெசசரி டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸ்கொயரும் ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்டாங்கிள் ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்பஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இல்லை. நான் ஜஸ்ட்டு அதனால் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு வேளை இந்த வருஷம் இதை கூட கேட்கலாம் இல்லையா, அதனால் நான் எடுத்திருக்கேன். ஆனால் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அது கேட்கல. அப்போ ராம்பஸ் அப்படின்றது ஒரு இணைகரம். இது எப்படி இணைகரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஷினில் இருக்குது அந்த கொஷின், அதனால் அதை சொல்லும்போது சொல்லிடுறேன். இது எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ராம்பஸ் எல்லாமே இணைகரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இணைகரத்துக்குள் இவங்க எல்லாமே அடங்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ராம்பஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். இப்போ நம்ம இணைகரத்தில் பார்த்தா எல்லாமே இதில் வருவார், எக்ஸப்ட் இந்த பக்கத்தை தவிர. இணைகரத்தில் நம்ம எப்படி பார்த்தோம்? எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்களும் சமம் மற்றும் இணை. எப்படி இணை? இப்போ பார்த்தீங்கன்னா AB பார்த்தீங்கன்னா இப்படியே போவார், DC பார்த்தீங்கன்னா இப்படியே போவாங்க. அப்போ இவங்க இணையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி AD பார்த்தீங்கன்னா இப்படியே லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ BC அப்படின்றது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போது எல்லா சைடும் சமமாகவும் இருப்பாங்க, இணையாகவும் இருப்பாங்க. இன்னொன்று அதில் பார்த்தோம் இல்லையா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த இடத்துல பாருங்கள், இந்த Dனா இங்கே Bக்கு சமமாக இருப்பாங்க. இந்த Bயில் வரக்கூடிய ஆங்கிள் Dயில் வரக்கூடிய ஆங்கிளுக்கு சமம். இங்கே Cயில் வரக்கூடிய ஆங்கிள் இங்கே Aயில் வரக்கூடிய ஆங்கிளுக்கு சமம். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். நான் போன இதுலேயும் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூளை விட்டங்கள் அப்படின்றது இங்கே என்ன லென்த் இருக்கோ அது பாதியாக பிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் ஏசியும் BDயும் ஒன்றாகும், அதாவது ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் ராம்பஸ். ஓகேங்களா? 2 கண்டிஷனும் இருக்குது. அது எப்படினாலும் இருந்துட்டு போகும். ஆனால் அந்த லென்த் அப்படின்றது பைசெக்டாக பிரியும். அது என்னப்பா பைசெக்ட்? நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ AC 10 BD ஒரு 20 இருக்குன்னா
இந்த ஏசி இங்கேருந்து இங்கே 10 இருக்கு இல்லையாப்பா, இது 5 இது 5ன்னு பிரியும். இப்போ பிடி 20 அப்படின்றது இங்கே 10 இங்கே 10ஆக பிரியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மூளை விட்டங்கள் சமமாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது அந்த மூளை விட்டங்கள் அப்படின்றது பாதி பாதியாக பைசெக்டாக பிரியும். எப்படி பிரியும்னா, ஏசி அப்படின்றது அது என்ன லென்த் இருக்கோ அதில் பாதி பாதியாக பிரியும். பிசி அப்படின்றது அதில் என்ன லென்த் இருக்கோ அது பாதி பாதியாக பிரியும். இந்த கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்ஜசன்ட்னா அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிறதோட கூடுதல். இப்போ பாருங்களேன், இந்த θ1 θ2 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. அதே தான் போன தடவை நம்ம ப்ராப்பர்ட்டியாக பார்த்தோம். ஓகேங்களா, இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் லைன் இஸ் 180 டிகிரின்னு சொன்னால் அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த பக்கம்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, θ1 + θ2 180 டிகிரி, அதே மாதிரி இந்த θ2 + θ1 180 டிகிரி. அப்போ பக்கத்தில் இருக்கிற எந்த ரெண்டு ஆங்கிளை கூட்டினாலும் நல்லா பாருங்கள், எதிர் கிடையாது, அடுத்தடுத்து இப்படி பார்க்கணும். ஓகேங்களா, எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும், ஆனால் அடுத்தடுத்து கோணங்களை கூட்டும் பொழுது தான் உங்களுக்கு 180 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, முக்கியமான எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம முடிச்சிட்டோம்ப்பா. இது ஜஸ்ட்டு ஃபைனல். முக்கோணத்தோட கூடுதல் எவ்வளோப்பா, 180 டிகிரி. அதான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. முக்கோணத்தோட வெளிக்கோணத்தின் கூடுதல் எவ்வளோப்பா, 360 டிகிரி. அதையும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா. அடுத்து வேறு என்னப்பா, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபைனல். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக கொஷின் தான். அது என்ன, இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கோணம் என்ன விதமான முக்கோணமாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இதில் எந்த பக்கம், இப்போ நம்ம ஏதோ ஒரு பக்கத்தை கூட்டுறோம்ப்பா. இப்போ ஏவையும் நான் பியும் கூட்டுறேன். எந்த ரெண்டு பக்கத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 3 பக்கம் இருக்குது. அதில் முக்கோணமாக இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு லென்த்தை போட்டுட்டு இது முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஷினை எடுத்திருக்கேன். இது ஏன்னா இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கோணத்தோட எந்த 2 பகுதியை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கும். இப்போ இருக்கிறதே 3 பக்கம் தான். இப்போ நான் ஏவையும் பியும் கூட்டுறேன் அப்படின்னா 3வது பக்கம் சியை விட இது பெருசாக இருக்கும். அடுத்து பியும் சியும் கூட்டுறேன் அப்படின்னா ஏவை விட பெரிதாக உள்ளது. பெருசாக இருக்குன்னா இந்த பக்கம் இந்த பெரிய கேப் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் இது பெருசாக இருக்குது. இந்த குட்டி அப்படின்றது இந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் ஏ சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏதேனும் 2 பக்கங்களை கூட்டினால் 3வது பக்கத்தை விட நம்ம கூட்டின பக்கன்றது பெருசாக இருக்கணும். இப்போ நான் சியும் ஏவும் கூட்டுறேன் அப்படின்னா சி பெருசாக இருக்கணும், பி சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, இது அப்படியே ஆப்போசிட். இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுமே முக்கோணமாக இருக்கிறதுக்கான நிபந்தனை தான். ஏதோ 2 பக்கத்தை நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன், மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது. இது மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் எடுக்கிறேன் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து இப்போ பாருங்களேன், இதுக்கு என்னன்னாலும் லென்த் இருக்கட்டும், இது 10 இருக்கட்டும், இது 20 இருக்கட்டும், இது 8 இருக்கட்டும், என்னன்னாலும் இருக்கட்டும். இப்போ நான் இந்த 2 இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் வித்தியாசம் எடுக்கிறேன். வித்தியாசம் எப்படி எடுப்பேன், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவேன். அப்போ 20ல் 10 போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 10. இந்த 10ன்றது கம்மியாக இருக்கணுமாம்மா இந்த பக்கத்தை விட. இங்கே நான் ஜஸ்ட்டு ரஃபாக எடுத்திருக்கேன் 8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கண்டிஷன் அப்படின்றது தப்பு, இது முக்கோணமாக அமையாதுன்னு அர்த்தம். இப்போ அதுவே நான் ஒரு முக்கோணம் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி எடுக்கிறேன். 3 4 5ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை நான் எடுக்கிறேன். இப்போ நான் இதை எடுக்கிறேன். இப்போ 2 பக்கத்தை நான் ஃபஸ்ட்டு 2 பக்கத்தை எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் 3க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா, 1. 1ன்றது கம்மியாக தானே இருக்குது. 1 இஸ் லெஸ் தேன் அந்த 3வது பக்கம் கம்மியாக தானே இருக்காரு. இப்போ அடுத்து 4ஐயும் 5 எடுக்கிறேன். 4 5க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்த எவ்வளோப்பா, 1. அப்போ 4 5 அப்படின்றது 3 விட கம்மியாக தானே வராது. இப்போ 4க்கும் 5க்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 3ஐ விட கம்மியாக இருக்க வேண்டும். கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆரோ, அந்த குட்டி ஆரோ மார்க் வந்து கம்மியாக இருக்கிற பக்கத்தை நோக்கி போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அடுத்து நான் இதுக்கும் எடுக்கிறேன் அப்படின்னா 5க்கும் 3க்கும் எடுக்கிறேன் அப்படின்னா 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோப்பா, 2 அப்படின்றது. அந்த 2ன்றது கம்மியாக இருக்கணும், எதை விட, 4ஐ விட. அப்போது 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 3வது விட சின்னதாக இருக்கணும். அதுவே 2த்தை கூட்டணும் அப்படின்னா 3வது விட பெருசாக இருக்கணும். இவ்வளோ தான்ப்பா ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக படிச்சிட்டோம். நம்ம எக்ஸாமில் கேட்ட எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இப்போ அப்படியே கொஷினுக்கு வந்துருங்க. சதுரத்தின் பரப்பளவு என்ன பார்த்தோம், A² பார்த்தோமா இல்லையா. ஏன்றது நம்ம எடுத்துக்கிட்ட பக்கம், அதனால் A². இங்கே S² இருக்குது. அது என்ன பேர்னாலும் கொடுத்துட்டு போட்டு, S கொடுக்கட்டும், X இருக்கட்டும், X² கொடுத்தாலும் கரெக்டு தான், Y² கொடுத்தாலும் கரெக்டு தான், என்னாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ சதுரத்தின் பரப்பு என்னப்பா, S². செவ்வகத்தின் பரப்பு நம்ம என்ன பார்த்தோம், லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போது ஒரு 1க்கு B எங்கேப்பா இருக்குது, நல்லா பாருங்கள். 1க்கு Bனா எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 1க்கு B. செவ்வகத்தின் பரப்பு என்னப்பா, LB. 2க்கு A வந்துச்சு. முக்கோணத்தின் பரப்பு என்னப்பா, பொதுவான பரப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ½ BH பார்த்தோமா இல்லையா. அப்போ 3க்கு Dயும் வந்துச்சா. வட்டத்தின் பரப்பளவு 4க்கு C பார்த்தோமா இல்லையா. இப்போ பாருங்கள்,
இப்போயே வட்டம், சதுரம், செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் வேறு ஃபார்முலா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையானது தான் சொல்லியிருக்கேன், எதுவுமே அனாவசியமாக சொல்ல, உங்களுக்கு தேவையானது தான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர், அதன் பக்க அளவு என்ன? இப்போ சமபக்க முக்கோணம்னா ஃபஸ்ட்டு எப்படி இருப்பார்? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லிக் கொடுத்தேன்? எல்லா பக்கமும் முதல்ல சமமாக இருப்பார் சொல்லிக் கொடுத்தேனா? இதோட சுற்றளவு என்னப்பா? மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3a அப்படின்றது சுற்றளவு. ஓகேங்களா? ஏரியாக்கான ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், √3/4 a². நான் சமபக்க முக்கோணம்னு சொல்லிவிட்டு அது எல்லாம் உங்கள் மைண்டில் வந்து நின்றணும். அதே மாதிரி ஹைட் என்னப்பா? ஸோ √3/2 × a, இதெல்லாம் மைண்டில் வந்து நிற்கணும். ஒருவேளை அப்படி ஒரு பக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு ஹைட்டும் கேட்கலாம், ஏரியாவும் கேட்கலாம், அதே மாதிரி சுற்றளவும் கேட்கலாம். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சொல்லிட்டான். அப்போ அந்த 3a அப்படின்றது எவ்வளோப்பா? 129. அதன் பக்க அளவுன்னா என்னது? ஏ என்னன்னு கேட்குறாங்க. இதை அடித்து போடுங்க. 4 3 12, 3 9. அப்போ ஏன்றது எவ்வளோப்பா? 43. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? ஃபார்முலா தெரிஞ்சால் இதெல்லாம் எனக்கு ஒரு கொஷினே கிடையாது. ஆனால் எனக்கு ஃபார்முலா மட்டும் தெரியலை அப்படின்னா போச்சு, ஏதோ கஷ்டமாக கேட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மெயின் செட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் வந்துருங்களேன். 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணங்கள் பின்வருமாறு அமையலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 12 சென்டிமீட்டர் சுற்றளவுனா என்ன? இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு முக்கோணம் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இங்கே என்ன அளவு இருக்கோ, இங்கே என்ன அளவு இருக்குது, இங்கே என்ன அளவு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மொத்தத்தையும் அந்த ஏவையும் பியையும் கூட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 வரணும். இந்த இடத்துல எப்போதுமே வேறு வேறு அளவு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சமபக்க முக்கோணத்துக்கு 3மே ஏவாக இருந்தார். இப்போ தானே பார்த்தோம், 3மே ஏமா இருந்தார். அதுவே இரு சமபக்க முக்கோணமாக இருந்தால் 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கொஷினுக்கு வந்துருங்க. ஒரு முக்கோணத்தோட சுற்றளவு 12 சென்டிமீட்டர். அதுலேருந்து சொல்கிறான், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணம் அமையலாம். சமபக்க முக்கோணம்ன்றது எப்படி இருக்கணும்? எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கணும். அப்போது அந்த 12 சென்டிமீட்டர் அப்படின்றத நான் 3a கூட கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ ஏன்றது எவ்வளோப்பா? 4 சென்டிமீட்டர். அப்போது ஒவ்வொரு பக்கமும் 4 4 4ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு சமபக்க முக்கோணம் அமையும். அதே மாதிரி இந்த எல்லா நாளையும் கூட்டி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 12ம் கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, இரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். இரு சமபக்க முக்கோணத்துக்கு என்னப்பா கண்டிஷன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் ஏ இருக்கணும், இந்த பக்கம் ஏ இருக்கணும், இந்த பக்கம் பி இருக்கணும். அதாவது 2 பக்கங்கள் சமமாக இருக்க வேண்டும். இப்போ நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒன்று பிரிச்சுருக்கோம், 4 4 4ன்னு பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம 2a + b = 12 இப்படி இருந்து நிற்கும்ப்பா. இது நம்மளே தான் கெஸ் பண்ணி ஆகணும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டாகணும். இப்போ 3a 12, அப்போ நான் 3 கீழே கொண்டு போய்ட்டு a = 4ன்னு அடிச்சிட்டேன். இப்போ இந்த நம்பரை 2a + bக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? இந்த ஏவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இது வேறு, இது வேறு. அப்போ இந்த இடத்துல நம்மளால் கெஸ் பண்ணணும். எப்படி கெஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். மொத்தம் இருக்கிறது 12 அளவு 12 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அப்படியே பார்க்குறேன். ஒரு 5 5ஆக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 5 எவ்வளோப்பா? 10 வந்துடும். ரிமைனிங் எவ்வளோ வரும்? 2 வரும். ஓகேங்களா? அப்போ 5 5 10 + 2 கூட்டணும் அப்படின்னா எனக்கு 12. அப்போது இரு சமபக்க முக்கோணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கே. இப்போ அடுத்து இல்லை நான் வேறு ஏதாவது பிரிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3ஆக பிரிக்கிறீங்க. இங்கே எவ்வளோப்பா? 3 3 9 நான் பிரிக்கிறேன். ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? இன்னொரு 3 இருப்பாங்களா? சாரி, 6 3 3 6 போயிடும். ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? ஒரு 6 இருப்பார். ஓகேங்களா? அப்போ இது என்னது? சமபக்க முக்கோணமாக அமையலாமா? நமக்கு தேவை என்னது? 2 பக்கம் சமமாக இருக்கணும், அவ்வளோதானே. இங்கே 3 3 இருக்குது. நான் மொத்தத்தையும் கூட்டி பார்க்கும்போது எனக்கு 12 வரணும், அவ்வளோதான். 5 5 10 10 + 2 12, 3 3 9, சார் 3 3 6 6 6 12. இப்போ இல்லை நான் 2 2ஆக பிரிக்க போகிறேன். 2 2 4, ரிமைனிங் எவ்வளோ வரும்? 8 வருமா? நமக்கு தேவை மொத்தத்தையும் கூட்டினா 12 வரணும். இதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இல்லை நான் 1 1 தாங்க பிரிக்க போகிறேன். இது 1 இது 1 கொடுத்துருங்க. ரிமைனிங் எவ்வளோப்பா? 10 இருப்பாரா? அப்போ 1 + 1 எவ்வளோப்பா? 2 2 + 10 எவ்வளோப்பா? 12. நமக்கு தேவை என்ன? இரு சமபக்க முக்கோணமாக இருந்தால் 2 பக்கங்களின் மதிப்பு ஒன்றாக வர வேண்டும். இன்னொன்று, நம்ம இங்கெல்லாம் 0 0வாக எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. 0ன்னு வச்சா லென்த்து எங்கே வரப்போகுது? அப்போ நம்ம டயக்ராம் எங்கே வரைய போகிறோம்? வாய்ப்பே இல்லை. அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும்? மைண்டில் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வேறு வேல்யூ வரணும், 2 வேல்யூ ஒன்றா வரணும், இன்னொரு வேல்யூ வேறு மாதிரி வரணும். சரி, 4 4 பிரித்தா என்ன கிடக்கும்? எல்லாத்தையும் 4 4 வந்து சமபக்க முக்கோணம் ஆகிடும். வாய்ப்பு இல்லை. இப்போ இல்லை நான் இதுக்கு மேலே போய் பிரிக்க போகிறேன் அப்படின்னா 6 6 12ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 0 வந்துடும்.
ஓகேங்களா? அப்போ 0 வச்சு எந்த பக்கமும் வராது. அப்போ நம்ம 5 வரைக்கும் பிரிக்க முடியுது. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இரு சமபக்க முக்கோணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு கொடுத்துருக்க சுற்றளவை நானாக பிரித்து பார்க்குறேன். ஒரு 2 பக்கம் சமமாக வச்சு ஒரு பக்கத்துக்கு வேறு வேல்யூ வச்சு பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்க்கும்போது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு 12 வரணும். இப்போ நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் கூட்டி பாருங்கள் 12 வரும். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு பார்க்கும்போது 2ம் சரி தான். அப்போ 1 மற்றும் 2 சரி. இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 1 மற்றும் 2 சரி. இது எப்போ உங்களால் போட முடியும்? ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் 2 பக்கம் சமமாக இருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் உங்களால் போட முடியும். இல்லைனா கொஷினை விட்டு தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது, இப்போ ஒரு சதுரத்தோட பக்கம் 10ன்ட்டாங்க. ஓகே, அதன் பக்கம் 3 மடங்கு ஆகும்போது, இப்போ இது பக்கம் 3 மடங்குனா என்னப்பா? இதை இன்ட்டு 3 அவ்வளோதானே. அப்போ இங்கே என்னவா மாறும்? 30ன்னு மாறும். இப்போ ஃபஸ்ட்டு 10ன்னு இருக்குது, இப்போ 30ஆக மாறிடுச்சு. அதன் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக 10 சென்டிமீட்டரில் இருக்கும்போது அதன் சுற்றளவு என்னவாக இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சுற்றளவு என்னப்பா? இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ, மொத்தம் 4 ஏ. 4 ஏன்னா எவ்வளோப்பா? 4 10 40ன்ற சுற்றளவு இருந்திருக்கும். இனிஷியலாக 40ன்றது இருந்திருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் பக்கம் 30 ஆயிடுச்சு. அப்போ 30 பக்கம் அப்படின்றது 4 சைடு. அப்போ 30 × 4 எவ்வளோப்பா? 120. இப்போ கொஷின் கேட்குறாங்க, அதன் சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற 10 சென்டிமீட்டரை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதன் பக்கம் 3 மடங்குன்னா இது பக்கம் ஏ. ஓகேங்களா? அப்போ இது 10ன்னு இருந்தால் 30ன்னு மாறுது நம்ம எடுத்துக்கிட்டோம். 3 மடங்காக இருந்தாலும் 30ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக சுற்றளவு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து இனிஷியல் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும்? 10 சென்டிமீட்டர் சதுரம் அந்த பக்கம் இருந்தால் 4a அப்படின்றது சுற்றளவுக்கான ஃபார்முலா. அப்போ 40ன்னு இருந்திருக்கும். இதுவே 30 சென்டிமீட்டர் பக்கமாக இருந்தால் அப்படின்னா அதே 4a தான் இங்கேயும் ஃபார்முலா. அப்போ 4 × 30 எவ்வளோப்பா? 120. இப்போ கரண்ட்டாக சுற்றளவு எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? இப்போ 40ன்னு இனிஷியலாக இருந்தது, இப்போ 120. எத்தனை மடங்குப்பா அது? 3 மடங்கா? எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஒன்று 40 3 மடங்கு போட்டால் 120 வரும்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா 120 அந்த இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா சுற்றளவு, அதை 40ஆல் வகுத்துருங்க. வகுத்து பார்த்தா எத்தனை மடங்கு வருதுன்னு சொல்ல முடியும். இதுக்கான ஆன்சர் எவ்வளோப்பா? 3 மடங்கு. ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போது ஒரு சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இன்னொன்று அப்ளை பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் வந்துருங்கப்பா. இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த மாதிரி கொஷின்லாம் மேக்ஸிமம் எல்லோரும் தப்பாக தான் போடுவாங்க. எல்லோரும் தப்பாக போடும்போது நம்ம அதை கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் கூட கிடைக்குமா இல்லையா? அந்த ஒரு மார்க் கூட கிடச்சிது அப்படின்னா நம்ம முன்னாடி போய் எட்ஜு காட்டுவோமா இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியம். இதனால் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு செவ்வகம் சம கோணம் உள்ள இணைகரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு செவ்வகம் எப்படி இருக்கணும்னு தெரியும், இணைகரம் எப்படி இருக்கணும்னு அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் அந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஒரு செவ்வகம் சம கோணம் உள்ள இணைகரம் ஆகும். இப்போ நான் செவ்வகத்தை பார்க்குறேன். சம கோணம் இருக்கிற ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைகரத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிப்பா? இப்போ நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ரீகால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். எதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் செவ்வகத்தை போய் செக் பண்ணுறேன். இணைகரத்துக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி செவ்வகத்தில் இருந்துச்சுன்னா அது கரெக்டு. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், ஒரு செவ்வகம் அப்படின்றது சம கோணம் உள்ள இணைகரம் ஆகும். அப்போ அந்த செவ்வகம் அப்படின்றது அந்த சமகோணம் இருக்கிற இணைகரமாக இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது சரி தப்புன்னு நான் சொல்லிவிடுவேன். இப்போ நான் வரேன், என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் இணைகரத்தோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரல். இப்போ இங்கேயும் எல் இங்கேயும் எல், எதிர் பக்கங்கள் சமம். அதேமாதிரி இங்கேயும் பி இங்கேயும் பி, எதிர் பக்கங்கள் சமம். அதே மாதிரி இது எப்போயாவது வெட்டிக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெட்டிக்காது, இணையாக தான் போகும். ஓகேங்களா? இது நீங்கள் அப்படியே ஒரு கோடு போட்டு பாருங்கள். செவ்வகத்தை வரைஞ்சிட்டு கோடு போட்டு பாருங்கள். எந்த காலத்துலையுமே எந்த லைனும் ஒன்றோட ஒன்று வெட்டிக்காது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கரெக்டு. எதிர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சமம். ஆப்போசிட் எதிர் கோணங்கள் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டி இங்கே பியும் சமம். இங்கே 90 டிகிரி இங்கேயும் 90 டிகிரி. அதேமாதிரி இங்கே சிக்கு 90 டிகிரி இங்கே ஏக்கு 90 டிகிரி. சமமாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதிர் கோணம் எல்லாமே சமமாகவே இருக்குது, சம கோணமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்னப்பா சொல்லுவோம், அடுத்தடுத்த பக்கத்தை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 180 டிகிரி வரணும். இப்போ இந்த θ 1ஐயும் θ 2ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 180. இங்கே 90 180 தான். அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்தை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஆங்கிளை கூட்டி பார்த்தாலும் 180 தான். இந்த பக்கத்தில் இருக்கிற 2 ஆங்கிளை கூட்டினாலும் 180 தான். அப்போ 180ன்றது வந்துடுறாரு. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்,
இணைகரத்தை பொறுத்தளவுக்கு அந்த டயகனல் மூலை விட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, சமமாகவும் இருக்கலாம் சமம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே எப்படி இருக்காரு, சமமாக இருக்கார் இல்லையா, அவன் சொன்ன கண்டிஷனுக்கு உட்பட்டு தானே வரார், சமமாக இருக்கார் இந்த இடத்துல. அதே மாதிரி ஆனால் இவர் எப்படி இருந்தாலும் பைசெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஏசி அப்படின்றது என்ன சென்டிமீட்டர் லென்த் இருக்கோ அது பாதி பாதியாக பிரிஞ்சிரும், இந்த பிடின்றது என்ன லென்த் இருக்கோ அது பாதி பாதியாக பிரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், இந்த ஏசி அப்படின்றது அது என்னன்னாலும் இருக்கட்டும், எனக்கு பாதி பாதியாக பிரியுதா இல்லையா. அதே மாதிரி டிபின்றது என்னப்பா, பாதி பாதியாக பிரியுதா இல்லையா. அதே மாதிரி சம கோணமாகவும் இருக்குது, இந்த செவ்வகத்துக்கு இணைகரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அப்போ மொதல் பாயிண்ட்டு, ஒரு செவ்வகம் என்பது சம கோணமுள்ள இணைகரம் ஆகுமா ஆகாதா, நிச்சயமாக ஆகும், நிச்சயமாக ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி தெளிவாக படிச்சிருந்தோன்னா இதை அப்படியே கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்களேன், சதுரம் இதையும் பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், செவ்வகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சதுரத்தில் வரும். ஓகேங்களா. என்னென்னா சதுரம் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா என்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மீட் பண்ணும்போது எல்லாம் 90 டிகிரியில் இருக்கும். இதுதான் வந்து செவ்வகத்துக்கும் சதுரத்துக்குள்ள வித்தியாசம் நான் அங்கேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ அவன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் பாருங்கள், ஒரு சதுரம் என்பது சம பக்கம் மற்றும் சம கோணம் உள்ள இணைகரம் ஆகும். செவ்வகமே இணைகரம் ஆகும்போது சதுரம் ஆகாமல் இருக்குமா, அதுவும் நிச்சயமாக ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி இது கூட ஒத்து போகும். நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ கரெக்டு. அப்போ 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் அதன் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வரும்போது பொது ஃபார்முலாவுக்கு போயிடணும். பொது ஃபார்முலா என்னப்பா, ஆஃப் பிஹெச் அதானே. இப்போ அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், அதன் அடிப்பக்கத்தை 2 மடங்கு, அந்த ஆஃப் அப்படியே வச்சுக்கோங்க. அடிப்பக்கம்னா என்னப்பா, பேஸ் தான் அடிப்பக்கம், இதுதான் அடிப்பக்கம் பேஸு. ஹச்சுன்னா ஹைட்டு. இப்போ இந்த பேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 மடங்காக்குறேன். அப்போ 2bன்னு எழுதிக்கலாமா. ஹைட் என்னப்பா பண்ணுறேன், பாதியாக குறைக்கிறேன். அப்போ ஹச்சில் பாதி. ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. இங்கே ஆஃப் பிஹெச் இருக்குது. இப்போ இந்த 2க்கு அப்படியே கேன்சல் ஆகிட்டு என்னப்பா கிடைக்கும், ஆஃப் பிஹெச் அப்படியே தான் கிடைக்கும். அப்போ எதுவுமே மாற்றமே மாறாது. எவ்வாறு மாறும்னா மாறாது, ஒன்றும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. பாதியாக மாறும்ன்றான், 2 மடங்காகும்ன்றான், எதுவுமே இல்லை அப்படின்றான், மாறாது, அப்படியே இருக்கும் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா, இது ரொம்ப முக்கியம். இதை ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்களேன். ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, ஒரு லைன் அப்படின்னா என்னப்பா, நான் சொல்லியிருக்கேன் 2 பக்கமும் முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கிறது தான் லைன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சிம்பிளாக. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா. பாயிண்ட் அப்படின்றது இங்கே A, Bன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை X, Yன்னு வச்சுக்கோங்க. இது வந்து X1, Y1, இது பார்த்தீங்கன்னா X2, Y2 அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக ஃபார்முலா புக்கில் இருக்கும். ஓகேங்களா. மிட் பாயிண்ட். ஓகேங்களா. நடுப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ், ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ X1 + X2/2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நடுப்புள்ளிக்கு X, Yன்ற ஒரு பாயிண்ட் வரும். இதில் இந்த X அப்படின்றது X1 + X2/2. Y அப்படின்றது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Y1 + Y2/2. இதுதான் ஒய்க்கான ஃபார்முலா. இது எக்ஸ்க்கான ஃபார்முலா, இது ஒய்க்கான ஃபார்முலா. அதாவது இந்த 2 புள்ளி கொடுத்துருவான்ப்பா. புள்ளி கொடுத்துட்டு நடுப்புள்ளி கேட்பான் நம்மள. நடுப்புள்ளி கேட்கும்போது இதில் இருக்கிற எக்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த X1ஐயும் இந்த X2ஐயும் கூட்டிக்கிட்டு அதில் பாதி. அதே மாதிரி இந்த ஒய்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Y1ஐயும் Y2வும் கூட்டிக்கணும், அது ஒய்க்கான ஃபார்முலா. இப்போ அப்படியே இங்கே வந்துருங்க. இது ஒரு இணைகரத்தின் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கான். அது 7, 3, 6, 1, 8, 2 அதெல்லாம் ஒரு இணைகரத்தின் வரிசைப்படி அமைந்த உச்சிகள். அதில் Pயின் மதிப்பு என்ன. ஃபஸ்ட் இணைகரத்தை வரைவோம். நமக்கு தான் இணைகரம் தெரியுமே, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது என்னப்பா, 7, 3 ஒரே வரிசையாக அமையணும். அப்போ நம்ம இப்படி எடுத்தோன்னா ஒரு வரிசையாக தான் போடணும். அதை 6, 1 இங்கே என்னப்பா, 8, 2 இங்கே என்னப்பா, ஸோ P, 4. அவன் என்ன சொல்கிறான், ஒரு இணைகரத்தின் வரிசைப்படி அமைந்த உச்சிகள் எனில் இனி Pயின் மதிப்பு என்னன்னு கேட்குறான். இப்போ நமக்கு என்ன தெரியும், இணைகரத்தின் ப்ராப்பர்ட்டி எல்லாம் தூக்கி அப்ளை பண்ணுங்கள். வரைஞ்சிக்கலாமா, அவ்வளோதான்ப்பா, முடிச்சிட்டோம். இதான் லாஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இந்த பாயிண்ட்டு இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா Pயோட மதிப்புன்றது கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பேர் கொடுக்குறேன், A, B, C, D. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஏசின்றது ஒரு மூலைவிட்டம், பிடின்றது ஒரு மூலைவிட்டம். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இணைகரத்தை பொறுத்தளவுக்கு
மூலைவிட்டம் சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டயக்ராம், நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு இணைகரம் அப்படின்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சதுரமாகவும் வருது, செவ்வகமாகவும் வருது. அப்போ ஒரு இணைகரம் செவ்வகமாக இருந்தால் ரெண்டுமே மூலைவிட்டம் சமமாக தான் இருக்கும். ஒரு இணைகரம் சதுரமாக இருந்தால் மூலைவிட்டம் சமமாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இணைகரம்னு சொல்லிட்டா மூலைவிட்டம் சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல சமம் சொல்லி வச்சு கணக்கு போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல நடுப்புள்ளி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்துக்கோங்களேன். ஓகேங்களா? ஏசின்ற ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ ஏசின்ற லைனுக்கு இங்கே P,4ன்னு புள்ளி இருக்குது. இங்கே என்னப்பா 6,1ன்னு புள்ளி இருக்குது. ஓகேங்களா? இந்த புள்ளிக்கு நான் நடுப்புள்ளியா, இந்த நடுப்புள்ளி என்னது, ரெண்டுத்துக்குமே காமன். இந்த மூலை விட்டத்துக்கும் இதுதான் நடுப்புள்ளி, இதுக்கும் இதான் நடுப்புள்ளி. ஏன் நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், அது என்ன லென்த்தில் இருந்தாலும் சரி பைசெக்ட் ஆகும். இந்த லென்த்து எப்படி இருக்கும், பைசெக்ட் ஆகும், பாதி பாதியாக பிரியும். அப்போ அதோட நடுப்புள்ளி அப்படின்றது அதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா P+6ன்னு கூட்டிக்கலாமா. இது x1, இது y1, இது x2, இது y2. ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது P+6/2 இது என்னப்பா எக்ஸோட வேல்யூ. அடுத்து y1க்கு என்னப்பா, இந்த y கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நடுப்புள்ளின்றது x, y தானே. அடுத்து y கண்டுபிடிக்க போகிறோம். yக்கு என்ன வரும், 4 + 1 5/2 முடிஞ்சிச்சா. இப்போ இந்த ஏசிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிடியை தூக்கி எழுதிக்கோங்க. பிடின்ற லைன் எப்படி பார்ப்பார், இப்படி இருக்கார். ஸோ இந்த இடத்துல 7,3ன்ற ஒரு புள்ளி, இங்கே 8,2ன்ற ஒரு புள்ளி, இங்கே இருக்கிற நடுப்புள்ளி. என்னது, இங்கே இருக்கிற நடுப்புள்ளி. இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்னப்பா வரும், 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 15/2. ஏன்னா x1 + x2 ரெண்டுத்தையும் கூட்டி தானே போட போகிறோம். அடுத்து என்னப்பா 3 + 2 எவ்வளோப்பா, 5/2. இப்போ பாருங்கள், இது வந்து ஒய், இந்த ஒய் வந்து சமமாக தானே வருது. அப்போ அந்த எக்ஸு சமமாக தான் இருந்திருப்பார் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், P+6/2 which is equal to எவ்வளோப்பா, 15/2. இந்த 2 கேன்சல் ஆகிடுமா. P இந்த +6 அந்த பக்கம் போனால் என்னப்பா -6 ஆகிடும். அப்போ 15ல் 6 போனால் 9. அப்போ Pயோட மதிப்பு அப்படின்றது 9. எங்கே பார்க்காரு, ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் என்ன ஃபார்முலா நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க, இணைகரத்துக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, இந்த புள்ளி 2 புள்ளி கொடுத்துட்டு நடுப்புள்ளி கேட்டாங்க அப்படின்னா இந்த நடுப்புள்ளியை எக்ஸு ஒய் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். எக்ஸு தேவை அப்படின்னா இதில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவும் இதில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவும் கூட்டிக்கிட்டு அதில் பாதி /2. அதே மாதிரி ஒய் வேல்யூ தேவை அப்படின்னா இந்த ஒய் வேல்யூவும் இந்த ஒய் வேல்யூவும் கூட்டிக்கணும். அப்போ y1 + y2/2 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசின்றது ஒரு லைனு, அப்போ ஏசின்றது இது ஒரு லைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடின்றது ஒரு லைன். அப்போது இந்த 2 லைனுக்கும் ஒரே ஒரு நடுப்புள்ளி பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏசின்ற லைனுக்கு நடுப்புள்ளி எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருக்கிற பீன்ற மதிப்பு தான் நமக்கு தேவை. அடுத்து பிடின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸு ஒய் எடுக்கிறோம். ஒய் வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. அப்போ எக்ஸும் பொதுவாக தான் இருந்தாகணும். அப்போ இந்த எக்ஸ் மதிப்பையும் இந்த எக்ஸ் மதிப்பையும் சமமாக எடுத்து, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. இங்கே x = 15/2, இங்கே x = P+6/2. அப்போ 2 சமம்னு எழுதி P = 9 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த கொஷின்ஸ். இன்னும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்களேன், ஒரு விவசாயி தனது சதுர வடிவ நிலத்திற்கு கோல்கள் ஊன்றி வேலி அமைத்தான். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 27 கோல்கள் ஊன்றினான். அவனுக்கு மொத்தம் எத்தனை கோல்கள் தேவைப்பட்டன? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நம்ம லாஜிக்காக யோசிச்சார சொல்லிடுவோம். இப்போ சதுரம்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகேங்களா? சதுரம்னு சொல்லிட்டாங்கப்பா. ஒரு பக்கத்துக்கு என்னப்பா 27ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே வேகமாக இந்த பக்கம் 27 இந்த பக்கம் 27ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 × 27 4 தடவை போட்டு பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துடும் நம்ம நினச்சிருவோம். என்ன வரும், 4 2 80, 4 7 28. அப்போ 108 ஆன்சர்னு நம்ம நினச்சி போட்டுருவோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஏன் தப்பு பண்ணுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், ABCDன்னு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த பக்கத்தை எடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது என்னது, இதுக்கு பொதுவான பாயிண்ட் தானே. அப்போ இந்த பக்கம் ஒரு 27 வரும்போது நான் இந்த ஒரு கோல் ஊனிகிட்டே இருக்கேன்ப்பா. இந்த இடத்துல ஒரு கோன் இருக்கும், ஒரு நிமிஷம். இப்போ இந்த புள்ளியை வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நடுவுலலாம் மொத்தத்தையும் இது கோலாக ஊனி வச்சுருக்கோம், குச்சி ஊனி வச்சுருக்கோம். இது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா 27 வருது. அடுத்து இந்த பக்கத்தை எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊன கோலை திரும்ப எடுத்துப்போம். நல்லா பாருங்கள், இப்போ இந்த பக்கத்துக்கு 27 அப்படின்னா அதேந்து நம்ம இந்த பக்கத்துக்கு வரும்போது இந்த கோல் வந்து அப்படின்றது இந்த கார்னரில் ஊன்றுறோம் பார்த்தீங்களா, அந்த கோல் அது என்ன இருக்கும், எல்லாத்துக்கும் காமனாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம திரும்பவும் இதை ஒரு வாட்டி கூட்டிக்கிறோம். அடுத்து இங்கேருந்து இங்கே கணக்கு பண்ணும்போது திரும்பவும் இந்த காமன் இந்த மூலையில் இருக்கக்கூடிய கோலை ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா கூட்டிப்போம். அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற கோலையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லென்த்து கண்டுபிடிக்கும் போது இதையும் நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா கூட்டுறோம்.
அப்போ அதேந்து இங்கே இந்த பக்கத்துலேருந்து இங்கே கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னரில் உள்ளதை ஒரு வாட்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிட்டே இருப்போம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து வேலி போட்டாங்க அப்படின்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு வரப்பு இந்த பக்கம் ஒரு வரப்பு மீட் பண்ணுறதால 2 கோல் அந்த இடத்துல ஊன மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் நம்ம கோல் வந்து ஊனுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது பொது கோலாக இருக்கிறதால 4 கோல் வந்து பொது கோலாக இருக்கிறதால ஒரு 4 மைனஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா வரும்? 104 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸு. இதோட மென்சுரேஷன் அப்படின்றது உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்கானோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இந்த கொஷினை நான் என்னென்னா ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொல்லணும், அது எல்லாத்தையும் நல்ல கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். எதுவுமே ஒரு தடவையில் மைண்டில் ஏறிடாது. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா அது எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நோட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த டயக்ராம் நான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா, டயக்ராம் நல்லா பாருங்கள். நம்ம வரியாக மனப்பாடம் பண்ணால் நம்மளை குழப்பி விட்ருவோம். ஆனால் டயக்ராமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். எப்போதுமே இந்த பிக்சரை வச்சு படிக்கும்போது நமக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் கொடுக்குறேன்ப்பா. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூப்பா.